ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் சேனலில் வந்து ஒரு பர்சன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அந்த தொகுப்பாளினி வந்து ஒரு நியாயமான கேள்வி வந்து அவங்க கிட்ட வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து பயங்கர டஃப்னஸாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தரப்பில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு நியாயமான ஒரு கேள்வியை வந்து அந்த தொகுப்பாளினி வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்த பர்சனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மிக்சடு கருத்தாக நான் பார்க்குறேன், இது ஒரு மிக்சடான ஒரு கருத்தாட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோட கேள்வி என்னென்னா, வாட் டு யூ மீன் பை மிக்சடு கருத்து? நீங்கள் மிக்சட் கருத்து அப்படின்னு பொதுவாக நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் என்ன மீன் பண்ண வரீங்க? மிக்சடு கருத்து அப்படின்னா வந்து ஒரு சைட் ஆஃப் மக்கள் வந்து, அதாவது ஒரு சைட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்னு பதிலளிக்கிறாங்க, ஒரு சைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டின் டஃப்னஸ் அப்படின்னு டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அட் த எண்ட் நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? அதாவது மிக்சடு கருத்து அப்படின்னு நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னா, படித்தவனுக்கெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி, படிக்காதவனுக்கெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இதுதான் நான் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட். பார்த்துக்கோங்க, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. வேறு எப்படி நீங்கள் அதை வந்து ஒரு மிக்சடு கருத்து அப்படின்னு ஒரு டேகுக்குள்ளால கொண்டு வரீங்க அப்படின்ட்டு என்னால் சத்தியமாக வந்து ஃபீல் பண்ண முடியலை. பார்த்துக்கோங்க, அதாவது யூடியூப்ல ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா? தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்போ யோசிக்கும் போது கூட நானே என் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், மேபி அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம், அதனால் அவங்க ஈஸின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு நானே வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யோசிக்கும் போது ஸ்கிரிப்டடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வைக்கிது. எப்படி நீங்கள் ஒரு பொதுவாக வந்து மிக்சடு கருத்து அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பார்த்துக்கோங்க, எப்படி வந்து இந்த மாணவர்களோட மைண்ட் செட்டை வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு என்னால் புரிஞ்சுக்கவே முடியலை. அந்த ஸ்டார்டிங் இந்த ஒரு வேர்டை கேட்ட உடனே நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கல, எனக்கு மனசே விட்டு போச்சு. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிப்ளை அங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பர்சன் வந்து இன்னொரு பதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டு தான் சிலபஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் கூட நிறைய பேர் நல்ல படிப்பு படித்தவங்கெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அப்படின்னு வந்து கேள்வி வச்சுருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்கிறத வந்து முழு மனதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து 10th தான் சிலபஸ்ன்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே வந்து நல்ல குவாலிஃபைடாக டிகிரி வச்சுருக்கவங்கெல்லாம் உங்களோட எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை நாங்கள் எழுதுகிறோம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இது இப்போ தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சா? 10th தான் நம்ம வந்து சிலபஸ் வச்சுருக்கோம், ஆனால் டிகிரி படித்தவங்க எல்லாம், இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிகிரி படித்தவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் எழுதுறாங்கங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு தான், இந்த குரூப் 4 எக்ஸாமில் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சா? இதுதான் என்னோட கேள்வி. அப்போயே இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு அது வந்து தெரிய வரலையா? இவ்வளோ நாள் அப்போ ஏன் அந்த மாதிரி பேசிஸில் நீங்கள் வந்து வேலைக்கு எடுத்தீங்க? அப்போ எங்களை பார்த்தா உங்களுக்கு இழிச்சவாய் மாதிரி இருக்கா? ஏன் நான் அப்படி கேட்குறேன்னா, லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் 75 கொஸ்டின், விச் மீன்ஸ் 80 கொஸ்டின் வரைக்கும் கூட ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் எக்ஸாமுக்கு வந்திருந்துச்சு. 80 கொஸ்டின் வந்து புக்கில் இருந்து தான் வந்திருந்துச்சு. அப்போ எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதை எப்போலேருந்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்கணும்? பிகினிங்ல இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நம்ம வந்து 10th தான் வச்சுருக்கோம், இவங்க ஏன் டிகிரி படித்தவங்கலாம் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க? அப்போ நம்ம அப்படிலாம் வேலைக்கு எடுக்கக்கூடாது. நான் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் போவேன், நான் வந்து புலவர்கிட்ட போய் தான் கொஸ்டின் எடுத்துகிட்டு வருவேன். நீங்கள் வந்து எப்போ அந்த ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிகினிங்கில் இருந்து, ஓகேவா? இப்படி பாதியில் நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஸ்டின் எடுத்தீங்க, 80% கொஸ்டின் நீங்கள் ஸ்கூல் புக்கில் தான் எடுத்தீங்க, அவுட் ஆஃப் சோர்ஸ் நீங்கள் போகலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. கரெக்டாக? அதனால தான் நாங்கள் புக்கை படித்தோம். இல்லைன்னா நாங்கள் ஏன் புக்கை படிக்க போகிறோம்? உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே நாங்கள் புக்கை படித்தோம். இவ்வளோ வருஷம் அப்படி தான் கொஸ்டின் கேட்டாங்க, என் பக்கத்து வீட்டு அக்கா அப்படி தான் வேலை எடுத்தாங்க, என் சொந்தக்கார அக்கா அப்படி தான் வேலை எடுத்தாங்க, என்னோட ரிலேஷனில் ஒருத்தங்க அப்படி தான் வேலை எடுத்தாங்கன்னு நாங்கள் ஏன் அதை பிலீவ் பண்ணி படிக்க வந்தோம்? அதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி தான் கொஸ்டின் எடுத்தீங்க, அதை பேஸ் பண்ணி தான் வேலைக்கு ஆளை எடுத்துகிட்டு இருந்தீங்க தகுதிங்கிற பேரில். அப்போ நீங்கள் திடீர்னு உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அதை வந்து எந்த மைண்ட் செட்டில் நாங்கள் வந்து எடுத்துக்கணும்? இவ்வளோ நாள் உங்களுக்கு தோணலையா? இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலையா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா இவ்வளோ நாள்? இல்லை இப்போ தான் தெரிய வந்துச்சா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு 10th சிலபஸ்னு நம்ம வச்சுருக்கோம், ஆனால் வந்து அதையும் தாண்டி டிகிரி பேஸ் பண்ணி உள்ளவங்க எல்லாம் அப்ளை பண்ணுறாங்கங்கிறது இவ்வளோ வருஷமாக அவங்களுக்கு தெரியலை, இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதை நீங்கள் நம்புங்க, அவங்க நம்ப சொல்லுவாங்க, நீங்கள் நம்பி தான் ஆகணும். அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பதில், இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது.
அது ரொம்ப நியாயமாக இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிகிரி படித்தவங்களாம் அப்ளை பண்ணுறாங்க. கரெக்டாக அது வந்து அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு, இவ்வளோ நாள் தெரிய வரல. அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இவ்வளோ வருஷமாக அவங்க வந்து எவ்வளோ பேரை வந்து வேலைக்கு எடுத்திருக்காங்க, அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியலை, இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் நம்புங்க, நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது, உங்கள் மேலே வந்து எந்த நம்பிக்கையில் இனிமேல் நாங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு? நிறைய பேர் வந்து இவ்வளோ நாள் முழு மனசாக உங்களை நம்பி புக்கை எடுத்து படித்த எல்லாருமே இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வேண்டாம், இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டே வேண்டாம், நான் ப்ரைவேட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டுக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. புரியுதா? இதை குவிட் பண்ணிட்டு ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. அப்போது இதுதான் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க உங்கள் மேலே உள்ள நம்பகத்தன்மையா? இதுதான் மாணவ செல்வங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அக்கறையா? ஒருவேளை உண்மையாகவே நீங்கள் மாணவ செல்வங்கள் மேலே அக்கறை வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க ஏன் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் ப்ரைவேட் ஜாபுக்கு போக போகிறாங்க? சீரியஸ்லி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அகைன் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆனது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இத்தனை காலமாக நீங்கள் வந்து எப்படி கொஸ்டின் எடுத்தீங்க? உண்மையாகவே நீங்கள் கொஸ்டின் வந்து டஃப்பாக தானே எடுத்தீங்க, இல்லைன்னா ஏன் ஃபில்டர் ஆக போகுது? இத்தனை லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அப்ளை பண்ண அவங்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு 6000 பேர் வேலை எடுக்கிறீங்க, 4000 பேர் வேலை எடுக்கிறீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தானே வேலைக்கு எடுக்கிறீங்க. அது எப்படி எடுக்கிறீங்க? அது வந்து மார்க் பேஸ் பண்ணி, கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறீங்க. அது எப்படி ஃபில்டர் ஆகுது? ஒருத்தங்க வந்து படித்து நல்ல கொஸ்டின் போட்டிருப்பாங்க, ஒருத்தங்க படிக்காமல் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கீழே வந்திருப்பாங்க. அப்படி தானே ஃபில்டர் ஆகுது. அப்போ இவ்வளோ வருஷம் அப்படி பண்ண உங்களுக்கு ஏன் இந்த வருஷம் தான் வந்து தெரிய வந்துச்சு 10th பேஸ் பண்ணி தான் நம்ம சிலபஸ் வச்சுருக்கோம், ஆனால் அப்ளை பண்ணுறவங்கலாம் டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்காங்கங்கிறது? மாணவர்கள் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே. மாணவர்கள் வந்து அவங்க எந்த ஒரு விதத்துலையுமே வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எல்லாமே நடத்திட்டு இருக்கதாட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டாக மாணவர்களோட வெல்ஃபேர்க்காக தான் நீங்கள் செயல்பட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டாக அப்படி தானே நீங்கள் மீன் பண்ணுறீங்க? அதுவும் என்ன, டைமுக்கு நாங்கள் ரிசல்ட் விட்டுறோம், டைமுக்கு நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு இருக்கோம். எல்லாமே யாரோட நலனுக்காக அப்படின்னா மாணவர்களோட நலனுக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? சிரிப்பு தான் வருது, வேற ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி நம்ம தமிழ்னு ஃபோக்கஸ் பண்ணியே ஜிஎஸ்ஸை நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோமோன்னு எனக்கு தோணுது, பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து ஜிஎஸ்ல வந்து இவ்வளோ வருஷம் அப்படி சொன்னாங்களான்னு தெரியல, இந்த வருஷம் தான் வந்து ஹிஸ்ட்ரிலேருந்து இவ்வளோ கொஸ்டின் நான் கேட்பேன், ஜியாகிரஃபிலேருந்து இவ்வளோ கொஸ்டின் நான் கேட்க போகிறேன், சயின்ஸ்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் நான் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு வெட்ட வெளிச்சமாக நீங்கள் ஒரு ஃபார்மேட் வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்தீங்க. யாரும் கேட்கல, நீங்கள் தான் போட்டு கொடுத்தீங்க. அதுபடி நாங்கள் வந்து இதில் வந்து நிறைய வந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. பாலிட்டிலேருந்து இவ்வளோ கொஸ்டின் வரப்போகுதுன்னு இவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே, யார் மேலே உள்ள நம்பிக்கை? உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் சரி இவ்வளோ கொஸ்டின் அவங்க வரும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அதை வந்து நம்ம ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் நிறைய கொஸ்டின் வரும்னு வந்து சொல்லியிருந்தீங்க, வந்தது ஒரே ஒரு கொஸ்டின். ஜியாகிரஃபியிலேருந்து நீங்கள் அழகான ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கீங்க, அதாவது வேர்ல்டு ஜியாகிரஃபியிலேருந்து கொஸ்டின் எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வேர்ல்டு ஜியாகிரஃபியெல்லாம், அதாவது இனிமேல் எப்படி படிக்கிறது, ஜிஎஸ்ஐயுமே நான் சொல்கிறேன், இனிமேல் எப்படி படிக்கிறதுன்னு ஐடியா இல்லை. வேர்ல்டு ஜியாகிரஃபியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அது வந்து கடல், உள்ள கடலையே வந்து கடலில் குதிச்சுக்கிட்டே வெளியில் வர முடியல. எழுத போகிற இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து வேர்ல்டு வைடு உள்ள விஷயங்களெல்லாம் நாங்கள் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நியாயமான விஷயந்தான், கவர் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு ஒரு சோர்ஸ் சொல்லுங்கள், எப்படி கவர் பண்ணணும். வேர்ல்டு வைடு வந்து எங்கெல்லாம், எந்த மூலையில், எந்த சந்தில் யார் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் படிக்கணுங்கிறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயந்தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதை வந்து எப்படி கவர் பண்ணணும், அதுக்கான சோர்ஸ் என்ன, நீங்கள் எங்கேருந்து கொஸ்டின் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது, எப்படி நீங்கள் வந்து சிலபஸ் அப்படின்னு ஒன்று டிசைன் பண்ணி அதுக்கு வந்து இங்கேருந்து இவ்வளோ கொஸ்டின் நாங்கள் கேட்க போகிறோம் நீங்கள் சொன்னீங்களோ அதே போல் ஒரு சிலபஸை வந்து டிசைன் பண்ணி இந்த கேள்வியெல்லாம் இங்கேருந்து, இந்த வேர்ல்டு ஜியாகிரஃபியா இங்கேருந்து நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம், அங்கேருந்து நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க. நல்லாயிருக்கும், படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. மாதிரி நீ எல்லாம் யார் என்ன பார்த்து கேள்வி கேட்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. எனக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனில் வந்து நம்ம அம்பேத்கர் வந்து எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட கருத்தை நான் வெளிப்படையாக வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுதான் பெரும்பாலான மாணவர்களோட கருத்தாக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இல்லைனாலும் என்னோட கருத்து இதுதான், இது என்னால் மாற்றிக்க முடியாது, இது என்னோட ஒப்பீனியன்.
இதை வந்து நீ சேஞ்ச் பண்ணிக்கோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இல்லைப்பா இது அப்படி தான் இருந்திருக்கும்ப்பா, இல்லைப்பா இது இப்படி தான் இருந்திருக்கும்ப்பா அப்படின்ட்டு ஒரு நம்பகத்தன்மையாட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில். உங்களோட ஃபேமிலி சரௌண்டிங்கில் வந்து உங்களை எந்த அளவுக்கு நோக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நானும் உங்ககிட்ட இப்போ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே அந்த மாதிரி நிறைய நடக்குது. அதில் ஒரே ஒரு விஷயம் என்னால் தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கேன். பார்த்துக்கோங்க என்ன சம்பவம்னா, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது என்னோட ஸ்டேஜ் தான் அந்த பையன், என்னோட ஸ்டேஜ் தான், சேம் வயசு எங்கள் 2 பேருக்குமே. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல், ஆக்சுவலாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு சுத்தம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஆக்சுவலாக ஆவரேஜாக படிச்சிருக்கான். அதாவது படிப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, படிச்சிருக்கான், ஆவரேஜாக படிச்சிருக்கான். ஆனால் அவனுக்கும் எனக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹை குவாலிஃபிகேஷன் தான். அவனை கம்பேர் பண்ணும்போது, நான் அவனை குறைச்சி பேசலை, அவனை கம்பேர் பண்ணும்போது நான் ஹை குவாலிஃபிகேஷன். ஆனால் நாங்கள் 2 பேரும் சேம் ஏஜ். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோக்கலில், ஏன்னா அவன்கிட்ட குவாலிஃபிகேஷன் அதிகமாக கிடையாது, அவன்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷனை வச்சு லோக்கலில் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவன் கையில் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு சேலரி வந்து மந்த்லி வாங்கிக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கோங்க. அவன் நேத்திக்கு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன ரம்யா இந்த வாட்டியும் ஊத்திக்கிச்சின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அதை கேட்ட உடனே வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து என் மனசுக்குள்ள 1000 பதில் இருக்கு. சரியா, திருப்பி அவனுக்கு கொடுக்கணும்னு எனக்கு பதில் வந்து மனசுக்குள்ளால 1000 இருக்கு. ஆக்சுவலாக நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன். என்கிட்ட யாராவது ஒரு விஷயம் தப்பா சொன்னாங்கன்னா நான் மூஞ்சுக்கு நிறைய கேட்டு விட்டுருவேன். பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு தான். ஆனால் என் தொண்டை வரைக்கும் நிற்கிது அவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் கேட்க முடியல. என்னால் திருப்பி அவனுக்கு பதில் கொடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் நின்றுட்டு அப்படியே நான் சிரிச்சுக்கிட்டே திரும்பி வீட்டுக்கு வந்தேன். பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து மனசை உடச்சி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவனோட பார்வைன்னு கிடையாது. அதாவது உங்களுக்கும் எனக்கும் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். புரியுதா? உங்களுக்கு எனக்கு என் பேரண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். மற்றவங்க பார்வையில் எல்லாருக்குமே வந்து நான் வந்து சும்மா இருக்கிறேன். நோட் பண்ணுங்க, நான் சும்மா இருக்கேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்ட் செட்டு. இந்த வீடியோ அவன் பார்த்தாலே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், நான், அப்புறமா என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, அதாவது என் குடும்பம்னா என் பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நான் வந்து டெய்லி வந்து தினம் காலையிலே ராத்திரியுமா படிக்கிறேங்கிறது தெரியும். மற்றவங்களுக்கும் நான் படிக்கிறேன்னு தெரியும். ஆனாலும் அவங்க பார்வையில் நான் சும்மா இருக்கேங்கிறது தான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை வச்சு தான் அவன் வந்து இனிமேலும் நீ சும்மா இருக்க போறியாங்கிறது தான் அந்த மாதிரி சுற்றி ஒரு கேள்வியை கேட்டுட்டு போனான். என்னால் அதை மறக்கவே முடியலை, மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அதான் வெளிப்படையாக இப்போ சொல்லிட்டேன். பார்த்துக்கோங்க. அவன் பார்த்தாலும் எனக்கு ஒரு இஷ்யூவே கிடையாது. இந்த சமூகமும் வந்து நம்மளை எப்படி பார்க்குது அப்படின்னா, 1000 தான் இருந்தாலும் அவன் கையில் காசு வருது மந்த்லி அவன் வந்து அவனோட குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது முக்கியம் இல்லை, அவனோட அதாவது அவன் பார்க்குற ஜாப் என்ன மாதிரி ஜாபுங்கிறதும் முக்கியம் இல்லை. ஆனால் அவன் கையில் வந்து மந்த்லி சேலரி வந்து விளையாடிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து டிஎன்பிஎஸ்சி விளையாடிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? அதனால வந்து நம்ம வந்து கீழே தான், அவன் மேலே தான். அந்த மாதிரி தான் வந்து இந்த சொசைட்டியும் வந்து நடத்துது. பார்த்துக்கோங்க. 1000 தான் இருந்தாலும் அவன் கையில் சேலரி விளையாடுது, என் வாழ்க்கையில் டிஎன்பிஎஸ்சி விளையாடுது. அதனால் வந்து இப்படி தான் இருக்கும் சொசைட்டி, இந்த மாதிரி தான் நம்மளை பார்க்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவனுக்கு பதில் கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுத்து அவனை பெரிய ஆள் ஆக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதனால் நான் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த விஷயத்தை, அதாவது நீங்கள் நிறைய வந்து நீங்கள் படுற அவமானத்தை வந்து என் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. எனக்கு இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. இதை விட நிறையவே நான் பட்டிருக்கேன். ஆனால் நேத்திக்கு வந்து பட்டதுனால உடனே அந்த சூடாக வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் என்னெல்லாம் பட போகிறேன்னு தெரியலை. சரி, நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 2 எக்ஸாம் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் படிக்க போகிறேன்னு. அப்போவும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன தைரியத்தில் நீ படிக்க போகிறேன்னு சொல்லுங்க, நீ படிக்கிறது புக்கிலேருந்து தான் உனக்கு டெஸ்ட்டுக்கு வரும், நீ நம்புறியா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நம்பிக்கை இல்லை. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஜிஎஸ்மே நான் சொல்கிறேன், ஜிஎஸ் தான் நான் ஸ்ட்ராங்காக போகிறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஜிஎஸ்ஸே எனக்கு பயமாக இருக்குது, எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இந்த வாட்டி எந்த அளவுக்கு தமிழை இந்த மாதிரி வேலையை காட்டினாங்களோ அது போல் அடுத்த வாட்டி ஜிஎஸ்ல காட்ட மாட்டாங்கன்னு என்ன ஒரு நம்பிக்கை. அப்படி தானே? அதனால் எனக்கு வந்து பயமாக தான் இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. இப்போ வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஏதாவது ஒரு ஸ்டடி பிளான் ப்ராப்பராக கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி கிருஷோபா சாரோட ஸ்டடி பிளான் இல்லைனா குருநாத் சாரோட ஸ்டடி பிளானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நேத்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூஸை பார்த்து அவங்களுக்கு ஒரு கமெண்ட்டையும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மொபைல் அதாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேன். பார்த்துக்கோங்க. என்னால் வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டாக எதையுமே யோசிக்கவே தோணலை. அப்படியே வந்து அழுதுகிட்டே தான் உட்காந்துருந்தேன். என்னால் அடுத்த ஃபார்வேர்டாக போகவே முடியலை. இப்படி ஒரு பதில் சொல்லிட்டாங்களே, இதுதான் இவங்க வந்து மாணவ செல்வங்கள் மேலே வச்சிருக்கிற மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப வந்து டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. நான் வந்து அப்போவும் மொபைல் ஆஃப் பண்ணவா தான் இப்போ தான் காலையில் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் உங்கள் கமெண்ட்ஸையுமே நான் பார்த்தேன். கொஞ்சம் ரிப்ளைலாம் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.